வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குளத்துப்புழா அப்படிங்கிற கேரளாவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கேரளா மாநிலத்தினுடைய கொல்லம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய குளத்துப்புழா அப்படிங்கிற இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்க்கறதுக்கான நோக்கம் என்னென்னா, அண்மையில் நாங்கள் அங்கே சென்று வந்தோம். அதனால் அதில் நாங்கள் கேட்டறிந்த சில செய்திகளை உங்களோட பகிர்வதற்காக இந்த காணொலி. கொஞ்சம் வாங்க, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால, நாங்களும் அந்த ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபட்டு வந்ததுனால இதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள அன்போடு இதை உங்களுக்கு தர்றேன். இந்த குளத்துப்புழா எங்கே இருக்குன்னா, செங்கோட்டை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கு. அதுபோக இல்லாமல் கேரளாவுடைய மாநில தலைநகரங்கிறது உங்களுக்கு தெரியும், திருவனந்தபுரத்தும். அந்த திருவனந்தபுரத்திற்கு வடக்கே இது அமைஞ்சிருக்கு 63 கிலோமீட்டரில். அதே சமயத்தில் கொல்லத்திலிருந்து தெற்க 58 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையிலிருந்து வடக்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் வந்திருக்கிறது இந்த குளத்துப்புழா. இது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த குளத்துப்புழா ஐயப்பன் கோயிலுக்கு மிக புகழ்பெற்றது. அதாவது இது குளத்துப்புழா சாஸ்தா கோயில் அப்படிம்பாங்க. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது கொல்லம் மாவட்டத்தில் குளத்துப்புழா அமைஞ்சிருக்குன்னு சொன்னோம். இது சாஸ்தாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயில். இது சாஸ்தாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும். இது கேரளாவில் உள்ள 5 முக்கியமான சாஸ்தா கோயில்களில் ஒன்றாகும். சாஸ்தா கோயில் உங்களுக்கு தெரியும், எல்லாரும் ஐயப்பன் கோயில் போடும்போது சாஸ்தா. இந்த சாஸ்தா 5 கோயிலில் இது ஒரு சாஸ்தா என்ன சொல்லுவோம், ஆரியங்காவு, அச்சன் கோவில், சபரிமலை மற்றும் காந்தமலை. இது எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சிலை பரசுராமரால் நிறுவப்பட்டதாக நம்பப்படுகிறது. மற்றும் அது எப்படி இருக்குன்னா, 8 கற்களால் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த கோயில் மீனூட்டு மீன், அதாவது மீன் ஊட்டுவாங்க, மீன் உணவளிப்பாங்க, மீன் ஊட்டுவாங்க, மீனுக்கு உணவு ஊட்டுவாங்க. இந்த மீன் ஊட்டு அது அந்த பிரசாதம், அந்த பிரசாதத்தை கொண்டு போய் மீனுக்கு கொடுக்கறது. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, திருவாதங்கூர் தேவஸ்தானத்திற்கு அவங்க அந்த வாரியம் இருக்கு இல்லையா, தேவஸ்தானம் போர்டு, திருவனந்தபுரம் தேவஸ்தான போர்டு திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அந்த வாரியம் இதை நிர்வகிக்குது. இந்த கோயில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொல்லம் மாவட்டத்தில் புனலூர் வட்டத்தில் குளத்துப்புழாவில் இருக்குன்னு சொன்னோம். இது கல்லடை ஆற்றின் கிளை நதியான, இப்போ இந்த காணொலியில் நீங்கள் காண முடியும், கல்லடை ஆற்றின் கிளை நதியான குளத்துப்புழா அவற்றின் கரையில் அமைந்திருக்கிறது. கொல்லத்திலிருந்து சுமார் 64 கிலோமீட்டர், அதாவது 40 மைல் தொலைவில் இது அமைஞ்சிருக்கு. இது ஒரு புராணம் சொல்லுவாங்க. புராண கதை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த புராணத்தின் கதைப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, குளத்துப்புழாவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரசுராமரால் நிறுவப்பட்ட 5 சாஸ்தா கோயில் ஒன்று சொன்னோம். இப்போ இந்த புராணத்தில் என்ன சொல்லுதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வடிவில் அந்த கோயில் குளத்தில் பார்த்தீங்கன்னா மீன் வடிவில் அந்த கடற்கண்ணிடுவாங்கல்ல, அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த புராணத்தின் கதைப்படி குளத்துப்புழா கோயிலில் பரசுராமரால் நிறுவப்பட்ட 5 சாஸ்தா கோயில்களில் ஒன்று. என்னென்ன 5 சாஸ்தான்னு சொன்னேன். 5 சாஸ்தா உங்களுக்கு தெரியும், ஆரியன்காவு, அச்சன் கோயில், தென் சபரிமலை, காந்தமலை, தென் குளத்துப்புழா. இவங்க எல்லாம் இந்த 5 சாஸ்தாக்களில் இந்த கோயிலில் தான், இந்த சாஸ்தா கோயிலில் தான், அதாவது அந்த பரசுராமர் தான் இதை நிறுவுறார். அவர் மேலே ஆசை கொண்ட ஒரு கடற்கன்னி, ஜலகன்னின்னு சொல்லுவாங்க. அந்த ஜலகன்னியாக வைத்தான், கடற்கன்னியா ஜலகன்னியான்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் குளத்தில் கன்னி வடிவில், மீன் வடிவில் வாழ அனுமதிச்சிருக்கிறாரு அந்த பரசுராமர் அப்படின்னு நம்புறாங்க புராணத்தில். பந்தல ராஜான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பந்தல ராஜாவால் தான் இந்த கோயில் நிறுவப்பட்டது. இது ஒரு பொதுவான நம்பிக்கை. ஆனால் சாஸ்தா இந்த சாஸ்தா சிலை இருக்கு இல்லையா, இது கொட்டாரக்கரைன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கொட்டாரக்கரையை சேர்ந்த ஒரு பிராமணரால் நிறுவப்பட்டது அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னதாக இந்த கோயில் கொட்டாரக்கரை மன்னர் வசம் தான் இருந்துச்சான். பின்னாடி தான் அதை திருவாதங்கூர் தேவஸ்தானத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த கோயில் தாந்திரீக உரிமைகள் கொக்காலத்து மடத்திற்கு இருக்குன்னு சொல்றாங்க. கொக்காலத்து மடம் அப்படின்னு இருக்கு. இதுல என்னென்ன இந்த கோயிலில் தெய்வங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் பிரதான தெய்வம் சாஸ்தா, அதாவது பாலசாஸ்தா, அதாவது குழந்தை வடிவில் சாமி இருக்கார். பொதுவாக குளத்துப்புழா பாலகன்னு அவரை அழைக்கிறாங்க. கோயிலின் தெய்வத்தை புகழ்ந்து பாடும்போது குளத்துப்புழாயிலே பாலகனே அப்படின்னு பாடுவாங்களாம். அப்படின்னு ஒரு பிரபல பாடலே இருக்கான். இங்குள்ள தெய்வங்கள் கடுமையான மனநிலை இருந்துச்சு, அது உக்கிரமூர்த்தியா. நல்ல மனநிலை இருந்துச்சுன்னா அது மங்கள பிரதாயகன். கடுமையான மூடுல சாமி இருந்துச்சு சொன்னா அது உக்கிரமூர்த்தி. ஆனா நல்ல மனநிலை இருந்தா அது மங்கள பிரதாயகன் அப்படின்னு அது நம்பப்படுகிறது. இதுல அது மாத்திரம் இல்லாம இதுல அங்க இருக்கக்கூடிய சாமிகள் சிவன், யக்ஷி, விஷ்ணு, விநாயகர்,
சொன்னல, சிவன், யக்ஷி, விஷ்ணு, விநாயகர், பூதத்தன், நாகம்னா உங்களுக்கு தெரியும் பாம்பு, மற்றும் கருப்புசாமி, இவங்கெல்லாம் துணை தெய்வங்கள் இருக்காங்க. இந்த கோயிலுடைய சலுகை என்ன சார்? அங்கே போகிறவங்களுக்கு என்ன சார் இது கிடைக்குது? அதாவது இந்த கோயில் குளத்தில் பார்த்தீங்கன்னா சாஸ்தாவுடைய விருப்பமான மீன்கள் அங்கே இருக்குது. அது ஏற்கனவே பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு சொன்னோம். அது யாருடைய கடல் கண்ணின்னு சொல்லியிருந்தோம். ஏராள மீன்கள் இங்கே பாதுகாக்கப்படுகிறது. இந்த கோயிலில் உடல்களில் இந்த மருக்கள்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மருக்களை குணப்படுத்துவதற்காக மீனுக்கு உணவளிச்சா நல்லதுங்கிறாங்க. மீனூட்டு, அது பேர் என்னது? மீனூட்டு நிகழ்வு, மீனூட்டு வழங்குறது. இந்த மீன்களை என்ன சொல்கிறாங்கன்னா தெய்வீக குழந்தைகள், திருமகள்கள். மீன்கள் திருமகள், தெய்வீக குழந்தைகள்னு அழைக்கப்படுறாங்க. அவற்றில் பெரும்பாலான மீன்கள் பார்த்தீங்கன்னா டோர், குத்ரி மற்றும் ஹைப்ரோசலபரஸ் கோமாசி இனத்தை சேர்ந்தவை. மீன் அது 3 இனம். அதாவது என்ன சொன்னோம்? டோர், குத்ரி மற்றும் ஹைபசலோபரஸ் தோமாசி. இவை அழிந்து போகும் அபாயத்தில் இருக்கு. அதனால தான் இந்த மீன்பிடித்தல் இங்கே கண்டிப்பாக தடை செய்யப்பட்டிருக்கிறதாக அங்கே நிர்வாகம் பேசிக்கிறாங்க. ஆக இந்த கோயிலில் முக்கியமாக உங்களுக்கு கிடைக்க போகிற அம்சம் என்ன அப்படின்னா அதாவது இந்த மருக்களை, உடம்பில் வரக்கூடிய மருக்களை நீக்குவதற்காக அதாவது தோல் நோய் சம்பந்தமான பிரச்சனைகளை வரும். அங்கே உள்ளவங்களை நாங்கள் விசாரிக்கும் பொழுது கேட்கும்போது நினைச்சுன்னா, தோல் நோய் சம்பந்தமான பிரச்சனைகளை வருவர்களுக்கு இந்த மீனுக்கு உணவூட்டும் நிகழ்வை செய்தால் அது குறையும் சொல்கிறாங்க. ஏன்னா மீனுடைய வரலாறு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுதான் இந்த குளத்துப்புழாவுடைய சின்ன வரலாறு. இதை கண்டு கழித்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் உங்கள்